நல்ல வேலை ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சு. என்னம்மா வீட ரொம்ப மிஸ் பண்ணீங்களா? ஆமாண்டி, வீட ரொம்ப மிஸ் பண்ணேன். நான் நம்ம கட்ல தான் ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் தான். என்னம்மா உங்களுக்கும் அங்க உள்ள கட்லு மெத்த எதுவுமே பிடிக்கலையா என்ன? இதுலயே படுத்து பழகியாச்சு. அதனால அதுல படுக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. அதுல படுத்து எனக்கு ஒரே குறுக்கொலி தான். சரி சரி எம்மா, உன் கையால டீ ரொம்ப மிஸ் பண்ணேன். ஒரு சூடா ஒரு டீ போட்டு கொடுமா. சரிடி, ஒரு 10 நிமிஷம் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு கொடுக்க. சரியா? அம்மா நீங்க இருங்கம்மா, நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரி பூஜா. அம்மா அங்க பாருங்கம்மா, அவ படுத்துக்கிட்டே போன் பேசிட்டு இருக்கா. ஏடி கார்த்திகா, உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் படுத்துக்கிட்டே போன் பேசாதன்னு? ஏம்மா என் ஃப்ரெண்ட் எனக்கு நிறைய வாட்டி கால் பண்ணிருக்கா. நான் தான் அட்டெண்ட் பண்ணல. பஸ்ல வந்துட்டு இருந்தோம்ல, அந்த சத்தத்துல சவுண்ட் கேட்கல. அதான் இப்ப அவளுக்கு ஃபோன் பண்றேன். அதை எந்திரிச்சு உட்கார்ந்து தான் பேச வேண்டியதானே? படுத்துக்கிட்டே தான் பேசுவாளா? எம்மா ரொம்ப டயர்டா இருக்குமா, முதல்ல போய் ஒரு டீயை போடு. போறேன். அம்மா நான் போய் பால் வாங்கிட்டு வரேன். சரி பூஜா, காசு இருக்கா? என்கிட்ட இருக்குமா. ஏண்டி ஆட்டடி பேசிட்டு இருக்க? கௌசல்யா கிட்ட. அவளா? சரி பேசு. சொல்லுடி, என்னடி கால் பண்ணியிருந்த? ஏடி எதுக்குடி 3 நாளா காலேஜுக்கே வரல? அக்கா ஃப்ரெண்டோட மேரேஜ் டி, அதனால நாங்க பொள்ளாச்சிக்கு போயிருந்தோம். ஓ அப்படியா? சரி. எடி எப்ப நீ காலேஜுக்கு வருவ? நாளைக்கு வந்துருவேன்டி. எடி இன்னைக்கு நீ பஸ் ஸ்டாண்டுக்கு வர முடியுமா? எதுக்குடி? இல்லடி, நிறைய மேம் நோட்ஸ் எல்லாம் எழுத கொடுத்துருக்காங்க. ஜெராக்ஸ் எடுக்கலாம் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். நீ வரியா? அப்படியா? சரிடி நானும் வந்துடுறேன். சரிடி, சீக்கிரமா வந்துரு, நான் கிளம்பிட்டேன். அப்படியா? வெயிட் பண்ணிடி, நானும் வந்துடுறேன். சரிடி, சீக்கிரமா வந்துரு. ஓகேடி, பைடி, நான் போனை கட் பண்றேன். சரிடி பாய்டி. அம்மா ஒரு நிமிஷம் இங்க வாங்கம்மா. எதுக்குடி இப்ப அலற? அம்மா என் ஃப்ரெண்ட் கௌசல்யா ஃபோன் பண்ணியிருந்தாம்மா. சொன்னல அவ ஏதோ ஒரு முக்கியமான நோட்ஸ் எடுக்கணுமா, அதனால பஸ் ஸ்டாண்ட்ல உள்ள ஜெராக்ஸ் கடைக்கு போறேன்னா என்னையும் கூப்பிட்டாமா. நானும் போயிட்டு வந்துட்டா. அதெல்லாம் ஒண்ணு எங்கேயும் போக வேண்டாம். இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்கு, வீட்ல இரு. சும்மா அங்க போறேன் இங்க போறேன்ட்டு அதெல்லாம் போக கூடாது. வீட்ல இரு, நாளைக்கு காலேஜ்ல போய் பாத்துக்கலாம். அம்மா ப்ளீஸ்மா, 3 நாளா நான் காலேஜுக்கே போகலமா. ப்ளீஸ்மா, மேடம் நடத்துற சப்ஜெக்ட்ல என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியாது. இன்னைக்கு நான் வீட்ல தானே இருக்கேன். ப்ளீஸ்மா, அவகிட்ட நோட்ஸ் வாங்கிட்டு வந்து நான் படிக்கேமா. எனக்கு தெரியாது, பூஜா கிட்ட கேட்டுக்கோ. சரி, உள்ள எனக்கு வேலை இருக்கு, நான் கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். உள்ள வராதா? சரியா? சரிம்மா. பூஜா அக்கா கிட்ட கேட்டா சரின்னு தான் சொல்லுவாங்க, கேப்போம். அம்மா பால் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்க செல்ஃப்ல வச்சிருமா. சரிம்மா. என்னடி உன் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டியா? பேசிட்டேன்க்கா. 3 நாளா காலேஜுக்கு போகல, அதனால என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தா. மேம்லாம் நிறைய சப்ஜெக்ட் நடத்திருக்காங்க. அதான் நோட்ஸ் எடுக்கக்காண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன், ஜெராக்ஸ் எடுக்க நீ வான்னு கூப்பிட்டா. நானும் போயிட்டு வந்துட்டாக்கா. அம்மா கிட்ட கேட்டியா? அம்மா பூஜா அக்கா கிட்ட கேட்டிக்கோன்ட்டாங்க. டைம் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருக்கே, நாளைக்கு பாத்துக்கலாமே. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் போய் நோட்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்க்கா. சரி ஓகே, போயிட்டு சீக்கிரமா வந்துடணும். சரியா? சரிக்கா. அம்மா அக்கா என்னைய போயிட்டு வர சொல்லிட்டா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஏடி டீ போட்ட, டீயை குடிச்சிட்டு போ. இல்லம்மா, நான் என் ஃப்ரெண்ட தான பார்க்க போறேன், அங்க போய் டீ குடிச்சுக்கிறேன். ஏடி கையில காசு இல்ல, நேரமா பார்த்து செலவு பண்ணாத. சரிம்மா, சீக்கிரமா தான் செலவு பண்ணுவேன், போயிட்டு வந்துடுறேன். சரிக்கா, நம்ம கொண்டு வந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே மடிச்சு உள்ள வச்சுட்டேன். சரி மேனகா, வீடு ரொம்ப டஸ்டா இருக்க மாதிரி இருக்கு, நீ க்ளீன் பண்ணு, நான் கொஞ்சம் தொடச்சு விடுறேன். சரியா? சரிக்கா. பாஸ் கொடுங்க, வண்டி நான் வேணா ஓட்டுறேன். இருக்கட்டும் விக்கி, நானே டிரைவ் பண்றேன். பாஸ் ரொம்ப கோவமா இருக்காரு, வண்டி எவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டுறாரு. குமார் சார். சொல்லுங்க விக்கி. சார் ரொம்ப கோவமா இருக்காரு, வண்டியை கண்டமானிக்கு ஓட்டுறாரு, பயமா இருக்கு சார். விடுங்க பாத்துக்கலாம். என்ன இவரு பாத்துக்கலாம் அசால்ட்டா இருக்காரு. இன்னும் கிடக்க ஒன்னு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண? பாஸ் வண்டியை கொஞ்சம் மெதுவா ஓட்டுங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன். ஐயோ ஏன் தான் இவர் இப்படி பண்றாரோ. குமார் சார் கிட்ட சொல்றது வேஸ்ட். பாஸ் பாத்து எதுதாப்புல வண்டி வருது. பாஸ் இப்ப எதுக்கு காரை விட்டு கீழே இறங்குனீங்க? பாஸ் உங்களுக்கு என்னாச்சு? நான் வேணா குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரட்டா? சீக்கிரமா எடுத்துட்டு வாங்க. பாஸ் இந்தாங்க தண்ணி. இந்த கூல்ட்ரிங்க்ஸ மட்டும் அருண் இன்னைக்கு குடிச்சானா இன்னியோட அவன் காலி. அடுத்து என்ன, இனிமே அந்த கம்பெனியே எனக்கு தான் சொந்தம். இந்த ஜூஸ குடிக்க சொல்லுவோம். பாஸ் தண்ணி குடிச்சுக்கோங்க, எனக்கு எதுவும் வேண்டாம் தாங்க. விக்கி இந்த ஜூஸ் பாட்டில அருணை குடிக்க சொல்லுங்க. தண்ணி குடுத்ததுக்கே வேண்டான்னு சொல்லிட்டாரு. சரி நான் பாத்துக்கிறேன். அருண் நீ ஏன் இவ்ளோ கோவமா இருக்க? ஏன் இவ்ளோ டயர்டாவும் இருக்க? இந்த ஜூஸ குடி, கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். சரி குடுங்க மாமா. குடிடா குடி, இனிமேல் உன்னோட கதை அவ்வளவுதான் முடிஞ்சது. சரி அருண், நீ போய் நல்லா ரெஸ்ட் எடு. அந்த ஆலங்குடியோட ப்ராஜெக்ட பத்தி நானும் விக்கியும் போய் பாத்துக்கிறோம். நீ நம்ம காரை எடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. சரியா? சரி மாமா. விக்கி மச நின்னுகிட்டே இருக்காதீங்க, போய் ஏதாவது கால் டாக்ஸி வருதான்னு போய் பாருங்க. ஓகே சார். நான் நினைச்ச மாதிரியே நடக்க போகுது. இனிமேல் அருண் உயிரோட இருக்க மாட்டான். இனிமேல் மொத்த கம்பெனி எனக்கு மட்டும்தான் சொந்தம். சீக்கிரம் வா. வண்டி எதுவும் வரல, அப்படியே ரோட கிராஸ் பண்ணிட வேண்டியதான். கார் வருது பாரு. ஐயோ கார், யாராச்சும் காப்பாத்துங்க.
பாருங்க, காருக்குள்ள இருக்கிற பையனுக்கும் அடிபட்டிருக்கு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த பயல பார்க்க நல்ல பணக்கார வீட்டு பையன் மாதிரில இருக்கான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளைக்கு என்னாச்சுன்னு முதல்ல பாருங்க. ஏமா, வீட்ல யாருமா இருக்கீங்க? ஆமா சார், நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க? ஏமா, கார்த்திகாங்கிறது யாரு? என் தங்கச்சி தான் சார். எதுக்கு சார் என் பொண்ணை கேக்குறீங்க? ஏமா, உங்க பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமாமா, ரோட கிராஸ் பண்ணும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ கார்த்திகா, ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சு? பூஜா, அவர் என்ன பூஜா சொல்றாரு? என்னால தாங்கிக்க முடியல. அம்மா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. சார், இப்போ என் தங்கச்சி எங்க சார் இருக்கா? ஹாஸ்பிடல்ல சேர்த்துக்கோமா. சார், என் தங்கச்சிக்கு எப்படி சார் ஆக்சிடென்ட் ஆச்சு? கார்காரன் குடிச்சிட்டு வந்திருப்பான் போல, அவன் தான் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். அவங்கள சும்மா விடக்கூடாது சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோமா. இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எங்க கடமை. வந்து சொல்லிட்டேன், வந்து பாருங்க. இந்த ஹாஸ்பிடல் சார். ஏகே ஹாஸ்பிடல். சரி சார். பூஜா, அது நம்ம கார்த்திகாவா இருக்காது பூஜா. அம்மா வருத்தப்படாதீங்கம்மா, வாங்கம்மா போய் பாப்போம். என்னால தாங்க முடியல பூஜா. என்ன ஒரே ஒப்பாரியா இருக்கு? போலீஸ்காரன் வர வந்துட்டு போயிருக்கான். என்ன விஷயம்? எவ என்ன செஞ்சா? நீ செஞ்சியா இல்ல உங்க அம்மா கறி செஞ்சாளா? ஏய், வாய மூடு. நாங்களே கஷ்டத்துல இருக்கோம். அதான், அது என்ன கஷ்டம்? போலீஸ்காரன் வர வந்துட்டு போயிருக்கான். கார்த்திகாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம். ஓஹோ, அப்படியா? உயிரோட இருக்காளா இல்ல செத்துட்டாளா? ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா என் மகளை அப்படி சொல்லுவேன்? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படுற? மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போடி. இப்பதான் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சீ, நீலாம் ஒரு பொம்பளை அடி. அவளும் உனக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. அவளை போய் அப்படி சொல்ல எப்படி உனக்கு மனசு வந்துச்சு? சீச்சி, அவ என் பொண்ணா? நான் அப்படிலாம் நினைச்சு கூட பார்த்ததில்ல. சீ, நீ முதல்ல மனுஷ ஜென்மமே கிடையாது. அம்மா, இவகிட்ட பேசுறதே நமக்கு அசிங்கமா இருக்கு. வாங்கம்மா போலாம். அங்க நம்ம கார்த்திகாக்கு என்னாச்சுனே தெரியல. போங்கடீங்களா, போங்க. ஏய் பாப்பா, அந்த பொண்ணுக்கு நீ யாரு? நான் அவளோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் வரலையா? இப்பதான் இன்ஃபார்ம் பண்ணிருக்கோம், வந்துகிட்டு இருக்காங்க. என் ஃப்ரெண்ட் எப்படி இருக்கா நர்ஸ்? ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்கா. அதான் அவ பேரண்ட்ஸ கூப்பிட்டோம். பேரண்ட்ஸ சீக்கிரம் வர சொல்லுங்க. என் ஃப்ரெண்ட் பொழைச்சிருவாளா? சொல்லுங்க நர்ஸ். அத பத்தி டாக்டர்கிட்ட தான் நீங்க கேட்டுக்கணும். கார்த்திகா, நீ இன்னைக்கு வராமே இருந்திருக்கலாம். என்னாலதான் நீ வந்த. நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நான் தான். இனி நீ பார்க்க வராம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆண்டி, வந்துட்டீங்களா ஆண்டி? கௌசல்யா, என் பொண்ணுக்கு என்னமாச்சு? ஆண்டி, ரோட கிராஸ் பண்ணும்போது ஒரு கார் வேகமா வந்து அவளை இடிச்சிருச்சு ஆண்டி. இப்ப எப்படிமா இருக்கா? அக்கா, டாக்டர் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குனாங்க. ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஐயோ கடவுளே, நாங்க யாருக்கு என்ன பாவம் பண்ணோம்? இப்படி எங்களுக்கு சோதனைக்கு மேல சோதனையா வருது. எங்களை காப்பாத்துங்க கடவுளே. இப்படியாச்சும் என் பொண்ணு பொழைக்கணும். நர்ஸ், நர்ஸ், இவங்க தான் கார்த்திகாவோட பேரண்ட்ஸ். நர்ஸ், இப்போ என் தங்கச்சி எப்படி இருக்கா? கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க. ஆபரேஷன் பண்ணனும் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே. அம்மா அழாதீங்கம்மா, நம்ம கார்த்திகாக்கு ஒண்ணும் ஆகாது. நாங்க இப்ப டாக்டர் பார்க்கலாமா? டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. அப்புறம் ஒரு ஃபார்ம்ல நீங்க சைன் பண்ணனும். சொல்லுங்க நர்ஸ், நான் சைன் பண்றேன். நீங்க அந்த பொண்ணுக்கு யாரு? அந்த பொண்ணோட அக்கா. சரி, ஓகே, என் கூட வாங்க. அம்மா, நீங்க இங்க இருங்கம்மா, நான் பாத்துட்டு வரேன். என்ன பூஜா சொல்றாங்க? சைன் வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூஜா. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, ஒண்ணும் ஆகாது. நம்ம கார்த்திகா நல்லபடியா பொழைச்சு வருவாமா. நீங்க பயப்படாம இருங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குமா. பூஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பூஜா. பயப்படாதீங்கம்மா. மேனகா, அம்மாவை கூட்டிட்டு போய் உட்கார வை, நான் அந்த வந்துடுறேன். சரிக்கா. ஆண்டி, நீ மன்னிச்சிருங்க ஆண்டி. என்னை பார்க்க வர போய் தான் கார்த்திகாக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ எதுக்கு அழுகுற கௌசல்யா? அழாதம்மா, என்ன செய்ய, எங்களுக்கு நேரம் சரியில்லை. அதுக்கு எதுக்குமா நீ அழுதுட்டு இருக்க? அவளை நான் நாளைக்கே பார்த்திருப்பேன். சரி, என்னாலதான் அவ இன்னைக்கு வந்தா. நானும் இதுக்கு ஒரு காரணமாயிட்டேன். சரிம்மா, விடு, அழாத. உங்க வீட்டுக்கு போமா, உங்க வீட்டுல உள்ளவங்க தேட போறாங்க. இருக்கட்டும் ஆண்டி, நான் உங்க கூட இருக்கேன். கார்த்திகாக்கு சரியானதுக்கு அப்புறம் தான் நான் வீட்டுக்கு போவேன். கௌசல்யா, நாங்க பாத்துக்கிறோம், நீ உங்க வீட்டுக்கு போ. ஆமாமா, உங்க அப்பா அம்மா தேட போறாங்க, நீ போ. சரிங்கக்கா. ஆண்டி, இதனால கால் பண்ணுங்க. சரிம்மா. அம்மா, நம்ம கார்த்திகாக்கு ஒண்ணும் ஆகாதுமா, பயப்படாதீங்கம்மா. வாங்கம்மா, கொஞ்ச நேரம் அங்க போய் உட்காரலாம். சரிம்மா. இவர் டிரைவ் பண்ணும்போது சீட் பெல்ட் போட்டிருந்தனால அடி லேசா தான் பட்டிருக்கு. பிளட் தான் கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு. மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்ல. பிளட் மட்டும் கொஞ்சம் ஏற்ற சொல்லுங்க. அப்புறம் ஒரு 4-5 டெஸ்ட் எழுதி கொடுக்க, அதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். இந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டு இருந்துச்சுல, அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டாங்க? வந்துட்டாங்க சார். வெயிட்டிங் ரூம்ல இருக்காங்க சார். சரி, ஓகே, ரூமுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். இந்த பையனுக்காக லேசா தான் அடிபட்டிருக்கு, அந்த பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. அந்த பொண்ணு உயிர் பொழைக்குமா பொழைக்காதானே தெரியல. இந்த ஆக்சிடென்ட் கேஸ் ஆச்சுல, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் டாக்டர் கூப்பிட்டாங்க. சரி, ஓகே, நான் போய் இன்ஃபார்ம் ஆயிட்டு வரேன். இந்த பையனுக்கு என்ன பிளட் குரூப்? O பாசிட்டிவ்.